உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்க செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போறது, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது அதிமுக தன்னுடைய வேட்பாளரை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல நிறுத்துவாங்களா? அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதிமுக கிட்ட ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி, எடப்பாடி அவர்கள் அந்த இடத்துல வேட்பாளர் போட மாட்டாரு. ஸோ அவர் இந்த தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லுவாரு. அதற்கு சில காரணங்களையும் சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில அதிமுக வேட்பாளரை நிறுத்த மாட்டாங்க இந்த இடைத்தேர்தல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதிகாரப்பூர்வமாக மரியாதைக்குரிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. நாங்க ஈரோட்ல போட்டி போட மாட்டோம். நாங்க 2026 சட்டமன்ற தேர்தல நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிரான பல்வேறு விமர்சனங்களை அவர் வழக்கம் போல சொல்ற மாரி சொல்லிட்டாங்க. இந்த டீலிங் எப்படி நடந்ததுன்றத பத்தி நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இதற்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில அந்த சீட்டுக்காக உட்கார்ந்திருந்தார். அவரு ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தார் இல்லையா? அந்த இருப்பிடத்தை இருக்கையை மாற்றணும் அப்படின்னு பலமுறை மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. அப்பலாம் சபாநாயகர் மரியாதைக்குரிய அப்பாவு அவர்கள் செய்யவே இல்ல. நான் உடனே ஸ்டாலின் அண்ணனுக்கு ஒரு முறை ஃபோன் போட்டு, இந்த மாரி விஷயத்த நீங்க செய்யுங்க அப்படின்னு முக்கியமான நிர்வாகிகிட்ட சொல்லியும், என்னோட வீடியோவிலயும் நான் சேனல்ல சொல்லியிருந்தேன். நீங்க எடப்பாடி அவர்களுக்கு விட்டு குடுங்க. ஓபிஎஸ் அவர்கள் அந்த இருக்கைய மாத்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சில லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு விஷயம் சொன்ன உடனேயே உடனடியாக ஸ்டாலின் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய கோரிக்கையை அவர்ட்ட ஃபோன் போட்டு கேட்டு, இது உங்களுக்கு வேணுமாண்ணா அப்படின்னு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராக இந்த கோரிக்கையை நான் பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாரு. அடுத்த நாளே உடனடியாக ஓபிஎஸ் அவர்கள் அந்த இருக்கையை சட்டமன்றத்தில் மாற்றிட்டாங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் ஒரு ஆள் போட்டிருக்காரு. முதல் விஷயம். 2வது நானும் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்பிடுவேன் எந்த ஒரு விஷயமும். இல்லை கடிதம் மூலமாக சொல்லிவிடுவேன். ஒன்று ஃபோனில் சொல்லிவிடுவேன் தொடர்பு கொண்டு, இல்லைன்னா கடிதம் அனுப்பிடுவேன், இல்லைனா வீடியோவில் சொல்லிவிடுவேன். அது என்னுடைய சௌகரியத்தை பொறுத்தது. ஆனால் எப்படி இருந்தாலும் ஸ்டாலின் என்ன சொல்கிறத கேட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த விஷயம்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது, பிஜேபிக்கு தெரியாது, பிஜேபி மேலிடத்துக்கும் தெரியாது. தேசிய தலைமை ஒரு பார்வையில் இருக்காங்க. தமிழக பாஜக ஒரு 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 ரூட்டில் போகிறாங்க. ஸோ இங்கே இருக்க நிறைய தகவல்கள் தேசியத்துக்கு போகிறதில்ல. தேசியம் சொல்கிறத அண்ணாமலை போன்ற ஆட்கள் கேட்குறதில்ல. ஸோ அண்ணாமலைக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். அந்த கேம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஐ எம் த ரியல் கேம் சேஞ்சர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஈரோடு விவகாரத்துலேயும் நான் முன்கூட்டியே ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான். சொன்ன உடனடியாக இப்போ அந்த கலந்தாலோசனைலாம் பண்ணிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் போட்டு எடப்பாடி கிட்ட பேசியிருக்காரு. பேசிவிட்டு அந்த விஷயமா அவங்க தகவல்களை சொன்ன உடனே எடப்பாடி அவர்கள் சரி ஓகே நாங்கள் போட்டி போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வெற்றி பெற்று யாருக்கும் எதுவும் ஆக போகிறதில்ல. எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு பெரிய இதுவும் கிடையாது, திமுகவுக்கும் ஒரு பெரிய இதுவும் கிடையாது. அப்போ எதற்காக இந்த விஷயம்? இதனால் நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? அதனால் அண்ணன் போஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கலாம் விட்டுருங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரசியலில் எதிரிகள் எல்லாமே எதிரியும் கிடையாது, நண்பர்கள் எல்லாம் நண்பர்களும் கிடையாது. இங்கே நண்பர்கள் எதிரிகளாக மாறுவாங்க, எதிரிகளாக இருக்கவங்க நண்பர்களாக இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறது. இது நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியாது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. வெளியே பார்க்கும்போது அதிமுக திமுக சண்டை மாதிரி தெரியும். ஆனால் இப்போ நான் பல்வேறு விஷயங்களில் அண்ணாமலையை ஓரம் கட்டணும், அண்ணாமலையை காலி பண்ணணும். ஏன்னா அண்ணாமலையே கிட்டத்தட்ட திமுகவுடைய ஒரு என்ன சொல்ல அண்டர் டீலிங்கில் தான் இருக்கிறாரு. திமுக ஜெயிக்கிறதுக்கு அண்ணாமலையை மாற்றவே கூடாதுன்னு ஸ்டாலின் எதிர்பார்க்குறாரு ஒரு விதத்தில். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது அண்ணாமலையை வச்சுக்கிட்டு திமுக கூட கூட்டணி அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாலினுக்கு பிடிக்காது. அவன் சின்ன பையன், அவங்ககிட்ட போய் கூட்டணியில் உட்காந்து பேச முடியுமா? நான் ஒரு தலைவர், இல்லை உதயநிதியை வச்சு பேச வைக்க முடியுமா? இதெல்லாம் நல்லா இருக்கும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, ஞானம் கிடையாது. அவர் இந்த போலீஸ் லஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸ், கரப்டட் போலீஸ், அவர் சஸ்பெண்டான போலீஸ், அவர் வேலையை விட்டுட்டு வந்துட்டார். அந்த பார்வை மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது. என்ன ஒன்று, மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு அவங்க பயப்படல யாருமே. அண்ணாமலைன்ற ஒரு மனுஷனுக்காக அவர் பாஜக தலைவர்லாம் இங்கே யாரும் பயப்படல. மோடி அவர்கள் இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இடி ரெய்டெலாம் வச்சுருவார், அதுக்கு அண்ணாமலை போட்டு கொடுத்துருவாரோ, இவர் சொல்லி ஏதாவது ஒன்று நடந்துச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்தில் அண்ணாமலைக்கும் அதை பற்றி எதுவும் தெரியாது.
நான் தான் வந்து நெறைய விஷயங்கள்ல ரிப்போர்ட்ஸ் வந்து மேலிடத்துக்கு எப்பவுமே அனுப்புவேன். என்னென்ன சூழ்நிலை இருக்கு, யார் கூட கூட்டணி அமைக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு பல்வேறு விஷயம் அனுப்புவேன். அதில நான் முன்னெச்சரிக்கையா நான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி ரெய்டுலாம் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அண்ணாமலைக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. ஆனா அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. அது என்னன்னா, மிரட்டி பணம் வாங்கலாம். மிரட்டுனா பணம் குடுத்துருவாங்க. ஏன்னா வந்து ஈடி ரெய்டு வருது. அது இயல்பா அவங்க பண்றாங்க ரெய்டு. ரிப்போர்ட்ஸ் ஏற்கனவே போயிடுச்சு. ஆனா அப்படி வரப்போது நம்ம முன்கூட்டியே வந்து சில லிங்க் அவருக்கு இருக்கு. அதனால அவர் சொல்லி பயமுறுத்திட்டாரு. அதனால வந்து அதிமுக, திமுக எல்லாம் பயந்து போயிருந்தாங்க. மத்தபடி ஒண்ணுமே இல்ல. அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு கிடையாது. இப்போ நடிகர் விஜய் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும் நல்லா. அண்ணாமலையெல்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது. ஸோ அண்ணாமலை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக விளம்பரம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. பல கோடி ரூவா செலவு பண்ணியிருக்காரு. நடிகர் விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து செலவே தேவையில்ல. 2வது ஒரு மாநாடோ, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பிரச்சாரத்துக்கு வராருன்னா, நடிகர் விஜய் பார்க்க அவ்வளோ பேர் தானாவே வருவாங்க மக்கள் பார்க்கறதுக்கு. அவர் ஒரு நடிகர்ன்றதுனால, பிரபலம் அப்படின்றதுனால, தானாவே வருவாங்க. எதற்காக பணம் செலவு பண்ணதுக்கோ, ஊடகங்கள் வந்து பணம் குடுத்து சேர்க்கலாம் அவசியம் இல்ல. அவங்களே வந்து ஃப்ரீயா கவர் பண்ணி போடுவாங்க. ஆனா அண்ணாமலைக்கு வந்து செயற்கையா உருவாக்க வேண்டியிருந்தது. அதுக்கு பல கோடி ரூவா வந்து பிஜேபி தண்டம் கட்டி அழுதுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டான செலவு. இதெல்லாம் ஏன் மேலிடத்துக்கு புரியல அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனா என்கிட்ட பொறுப்ப வந்து மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமா சில விஷயங்கள விட்டிருந்தாருன்னா, இந்நேரம் பாஜக ஆட்சி அதிகாரத்தில இருந்திருக்கும். விஜய்லாம் பிஜேபிலயே இருந்திருப்பாரு. இல்ல தனியா கட்சி ஆரம்பிச்சா கூட, இந்நேரம் அவர முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம். பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில இருந்திருக்கும். இல்ல எடப்பாடி சாரையே சிஎம் ஆக்கியிருக்கலாம். இல்ல திமுக கூட கூட்டணி வச்சாவது அந்த அமைச்சர கூட நம்ம இடம் பிடிச்சிருக்கலாம். நெறைய வாய்ப்புகள் இருந்தது. இது எதையும் கன்சிடர் பண்றதில்ல. அதனால வந்து ஒரு சிக்கல் அவங்களுக்கு வருது. இதெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் வந்து சில மரமண்டைங்களுக்கு உரைக்கல, ஏறல. அதுக்கு நம்ம என்ன சொல்றது? எவ்வளோ கடுமையா பேசினா கூட உரைக்கவே மாட்டேன்து பாருங்களேன். என்னதான் இது நடக்குது? இத்தன வருஷமா கிட்டத்தட்ட மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதுலேருந்து கிட்டத்தட்ட 3வது முறையா அவர் பிரதமரா வந்துட்டாரு. ஆனா அந்த 3 முறையிலயும் தமிழ்நாட்ல பாஜக, தமிழக பாஜக தமிழ்நாட்ல ஆட்சிக்கு வரவே முடியல பாருங்க. நெறைய சீட்டு ஜெயிக்கவும் முடியல. கூட்டணி வெற்றியும் பெற முடியல. எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டே இருக்காங்க தமிழக பாஜக. அப்ப இங்க இருக்க மாநில தலைவர்கள் வந்து சரியான நிலைப்பாட்டு இல்ல. இல்லன்னா இங்க வந்து சரியான வியூகம் அமைக்க தெரியல. அவங்க வந்து நெறைய திணறாங்க, நெறைய மிஸ் பண்றாங்க. 3 முறையா மோடி அவர்கள் வந்து மத்தியில வந்துட்டாருன்னா, இங்க ஒரு முறையா நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கணும்ல. மற்ற மாநிலங்கள் கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் தெலுங்கானா பல்வேறு இடத்துல நம்ம நெறைய சீட்லாம் ஜெயிக்கிறோம். வரும். ஆனா வந்து இங்க தமிழ்நாட்ல சொதப்புறதுக்கு காரணமே, இவங்களுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இல்ல. நம்ம யார் கூட வந்து கூட்டணி வைக்கணும், யார் கூட வந்து கூட்டணி வைக்கக்கூடாது, நம்ம யார் கூட பயணிக்கணும், பயணிக்கக்கூடாது, யார வந்து முன்னிறுத்தணும், முன்னிறுத்தக்கூடாது, எந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம செய்யணும், நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்ன, நம்முடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இது எதையுமே அலசி ஆராயறதில்ல. கண்மூடித்தனமா ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி ஒருத்தன் ஒண்ணு சொன்னா, அப்படியே போறது. இந்த ஊர்ல கூட சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் ஒண்ணுக்கு அடிக்க போனா, எல்லாரும் கூடவே சேர்ந்து ஒண்ணுக்கு அடிக்க போவானுங்களாம். அந்த மாதிரி இப்படி சுத்தமா ஒரு ஒரு புரிதல் இல்லாம, ஒரு அறிவு இல்லாம, தெளிவு இல்லாம தமிழக பாஜக இந்த 55 வருஷம் அந்த திராவிட ஆட்சி காலத்தில காங்கிரஸ் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா. சுதந்திரம் பெற்று இந்தியால பாஜக ஆட்சி ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்ச காலத்துலேருந்து தமிழ்நாட்ல வந்து இன்னும் கூட பிஜேபிக்கு ஒரு தெளிவில்ல. அப்ப இவங்கலாம் என்ன மாரியான மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு புரியல. நம்ம பல்வேறு விஷயங்கள சொல்றோம். எல்லாமே விழலுக்கு இறைத்த நீரா போகுது. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, "இதெல்லாம் எதுக்குப்பா தரிசு நிலம் ஒண்ணுமே விளையாது" அப்படின்றாங்க. ஆனா பொண்ணு விளையிற பூமி தான் அது. அத ஈஸியா மாத்திடலாம். இவங்க வந்து உழுறதில்ல, கள புடுங்குறதில்ல, எந்த ஒரு விஷயத்தையும் செய்றதில்ல. அப்ப இந்த பூமி தரிசாவே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பண்பட்ட பூமியா ஆக்குறது ஒரு நல்ல விவசாயி கையில இருக்கு. தரிசு பூமிய கூட அவன் உழைப்ப கொட்டுனான்னா, அது கண்டிப்பா பொண்ணு விளையிற பூமியா மாறிடும். ஆனா, இங்க எந்த வேலையுமே செய்றதில்ல. எல்லாமே போலியான ரிப்போர்ட்டு, போலியான மெம்பர்ஷிப்பு, போலியான விஷயங்கள், கட்சி பேர கெடுக்கிறது, கட்சி பேர பயன்படுத்தி காசு வாங்கி தின்றது, இதில மட்டுமே கவனம் இருக்கு. திமுக, அதிமுகல இதெல்லாம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. ஆனா, அவங்க கட்சிய வளர்த்துட்டு இதெல்லாம் செய்றாங்க. ஆனா, இங்க கட்சி வளரவே இல்லையே! கட்சியில ஒண்ணுமே இல்லையே! உறுப்பினரே சேர்க்கலையே! 1,00,00,000 உறுப்பினர வந்து அண்ணாமலை சேர்த்துட்டாரா? இல்ல நெறைய வந்து ஓட்டு வாங்கிட்டாரா? அவரா நெறைய அண்ணாமலைக்கு மட்டுமே ஓட்டு வருதா? அண்ணாமலை பெரிய ஐகானா? ஒண்ணுமே கிடையாது. அவரா டெவலப்மெண்ட் குடுத்துக்கிறாரு. ஐபிஎஸ்ன்னு சொல்லிக்கிறாரு. அதுவும் ஒரு போலி ஐபிஎஸ் தான். அதெல்லாம் வந்து நம்ம என்னத்த சொல்றது? வெளிய எடுத்து விட்டா நாறிடும் அந்த கதைலாம். அதெல்லாம் சொல்ல விரும்பல. அது தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம்.
ஆனால் பிஜேபியோட வளர்ச்சிக்கு நான் சொல்கிறேன். அதனால தான் சொன்னேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதிமுக, திமுக 2 பேரும் சேர்ந்து பிஜேபி காலி பண்ணுவாங்க. ஸோ அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இங்கே ஒன்றுமே நடக்காது. அண்ணாமலையும் திமுகவோட கையாளு தான். அப்போது அதிமுகவையும் திமுக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த வியூகம் அமைக்கணும். இங்கே தலைவராக வரணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் இங்கே பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கும் வரும். தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறும். இல்லைன்னா வெற்றி பெறவே பெறாது. இங்கே என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, களத்தில் என்ன நடக்குது, இது எதுவுமே தெரியாமல் தான் பிஜேபி மேலிடமும் சரி, பார்வையாளர்களாக வரவங்களும் சரி, இங்கே இருக்க மூத்த நிர்வாகிகளும் சரி, அண்ணாமலை போன்றவங்களும் சரி, அவங்க ஆதரவாளர்களும் சரி, எல்லாமே சுயநலத்தோடு செயல்படுறாங்க. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு அவங்க கிணத்து தவளை போல் செயல்படுறாங்க. அப்படி இல்லாமல் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஆனால் எப்போ புரிஞ்சுப்பாங்க, இதெல்லாம் சரியாக நமக்கு தெரியல. ஆனால் நான் சொன்னது இப்போ நடந்துச்சா? அதிமுக திமுகவுக்கு ஃபேவராக நாங்கள் வேட்பாளர் போடலைன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே விஜயும் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாம் தமிழர் கட்சி சீமானும் போட விட மாட்டாங்க. ஸ்டாலின் மிரட்டி வைப்பார் வழக்கில், அதுவும் நடக்கும். அப்போ தேமுதிகலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க நின்னாலும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாலின் எப்படி குஜராத்தில் மோடி அவர்கள் அமித்ஷா போட்டி போடும்போது பிஜேபியோட வேட்பாளர்களை போட்டியின்றி எப்படி வெற்றி பெறதுக்கு எல்லாரையும் விலைக்கு வாங்கினாங்க. அப்புறம் சில மனுக்களை தள்ளுபடி செஞ்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் மூலமாக. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அன்அப்போஸ்டாக இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சந்திரகுமார் தான் வெற்றி பெறும். திமுகவோட வேட்பாளர் சந்திரகுமாரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு திமுக எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு பதிவில். அது நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அது அப்படியே நடந்துருச்சு. அதுக்கு பின்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இப்போ நடந்திருக்கு. ஸோ சந்திரகுமார் ஆல்ரெடி வெற்றி பெற்றாச்சு. இனிமேல் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி வேஸ்ட்டு. ஸோ விரைவில் அவர் அதிகாரப்பூர்வமாக அவர் வெற்றி வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் தேர்தல் ஆணையத்தால். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.